ஐயா ஜாலி மழை பெய்க்கிறது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சூடா டீயும் வடையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாட்டி கிட்ட போய் கேட்போம். பாட்டி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு சூடா டீயும் வடையும் செஞ்சு கொடுங்க. சரிடா கண்ணு செஞ்சு தரேன். அப்படியே இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். உன்னோட பாட்டி கவனமா கேட்டுக்கோ. தண்ணி கொதித்தவுடன் இப்போ இதுல 2 ஸ்பூன் டீ தூள் போடணும். மழைக்காலம் இல்லையா, அதனால உடம்புக்கு கதகதப்பா இருக்க கொஞ்சம் இஞ்சியும் வாசனையா இருக்க 2 ஏலக்காயும் இடிச்சு போடணும். இப்போ டீத்தூள் நல்லா கொதிச்சு அதோட சாயம் தண்ணில இறங்கி நல்லா செக்க செவேல்னு வந்துருச்சு பாரு. இந்த நேரத்துல நாம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க ஒரு டம்ளர் திக்கான பாலை இதுல ஊத்தணும். பாரு எப்படி பொங்கி வருதுன்னு. இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கரண்டியால நல்லா கலக்கி விடணும். அவ்வளோதான்மா, சர்க்கரை கரைஞ்ச உடனே அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ ஒரு வடிகட்டியால டீ வடிகட்டி டம்ளர்ல ஊத்துனா சுட சுட சுவையான கிராமத்து டீ தயார். இந்தா குடிச்சு பாரு. சூப்பர் பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, இப்போ டீ போட கத்துக்கிட்ட. அடுத்து உளுந்த வடை சுடுவது எப்படின்னு பாட்டி உனக்கு சொல்லி கொடுக்கட்டா? கவனமா கேட்டுக்கணும் சரியா தங்கம்? உளுந்த வடை செய்ய 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்த நல்லா கழுவி ஊற வைக்கணும். உளுந்து நல்லா ஊறினதும் தண்ணிய சுத்தமா வடிச்சிட்டு ஆட்டுக்கல்லுலயோ அல்லது மிக்சிலயோ போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊத்தக்கூடாது. சரி பாட்டி, லேசா தண்ணி தெளிச்சு மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி வர வரைக்கும் அரைக்கலாம். அப்போதான் நல்லா இருக்கும். அப்போதான் வடை கல்லு மாதிரி இல்லாம மெதுவா இருக்கும். இப்போ இந்த மாவுல பொடியா நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரொம்ப முக்கியமா மிளகு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் சூடானது அப்படியே மாவை அள்ளி போட்டுலாமா பாட்டி? கூடாது கண்ணு, வடைக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? ஓ சரி பாட்டி. வா நாம சேர்த்து செய்வோம். முதல்ல கையில லேசா தண்ணிய தொட்டுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவை உருட்டி எடுக்கணும். அப்புறம் கட்டை விரலால நடுவுல ஒரு ஓட்டை போட்டு அப்படியே பக்குவமா காய்ற எண்ணெயில மெதுவா விடணும். ஓ அப்புறம் பாரு, எண்ணெயில போட்டதும் உடனே கரண்டியால திருப்ப கூடாது. ஒரு பக்கம் லேசா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடணும். நல்லா பொன்னிறமா வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். வாவ், சுடச்சிட உளுந்து வடையும் டீயும் ரெடி. நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப ஈஸியா இருக்கு பாட்டி. அடுத்த தடவை நான் மாவு அரைச்சு நானே வடை சுட்டு தரேன். இப்போ இந்த சூடான வடையையும் டீயையும் திண்ணையில உட்கார்ந்து மழைய பாத்துக்கிட்டே சாப்பிடலாம்.